அங்கே இவர் நினைக்கிற, விரும்புகிற, எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தியை வைத்து தான் அந்த வார்த்தை போகிறது. இந்த வார்த்தைங்கிறது அவைகளை சுமந்து செல்லுகிறது. அந்த சக்தியை, அந்த வல்லமையை, ஆற்றலை சுமந்து செல்லுகிறது. அப்போ இருளுக்குள்ளே இந்த வார்த்தை போச்சுன்னா வெளிச்சத்தை உண்டாக்க முடியும். ஒழுங்கின்மைக்குள்ளே இந்த வார்த்தை போச்சுன்னா ஒழுங்கை உண்டாக்க முடியும். வெறுமைக்குள்ளே இந்த வார்த்தை போச்சுன்னா நிறைவை உண்டாக்க முடியும். அப்போ வார்த்தைங்கிறது லேஸில் நம்ம நினச்சிடக்கூடாது. இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு நிறைய புரியுறது இல்லை. பாருங்கள், நான் ஆரம்பித்த காலத்தில் ஒருத்தர் என்ன சொன்னார், என்ன நீங்கள் பெரிய பிரசங்கம் தான் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு. நான் பரலோகத்தையே கீழே இறக்கி காமிப்பேன், இங்கே இருக்கவனை பரலோகத்திலே கூப்பிட்டு போய் ரவுண்ட் அடித்து காமிப்பேனாக்கும், கடவுள்கிட்டே கொண்டு போய் நிறுத்தி காமிப்பேனாக்கும், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெறும் பிரசங்கம், இதெல்லாம் வெறும் பிரசங்கம், வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொன்ன ஆட்கள்லாம் உண்டு. அவங்களுக்கு என்ன விளங்கலைன்னா, அந்த பிரசங்கம் எதிலால் ஆனது, வார்த்தையினால் ஆனது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்படணுமா, ரட்சிக்கப்படணும்னா வானத்திலிருந்து அவரை இறங்கி பண்ணுகிறவன் யார், பாதாளத்திலிருந்து அவரை ஏறி இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் தேவையில்லைன்றார். இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் தேவையில்லை. யாரும் அவரை போய் இயேசுநாதர் இறங்கி வர வைக்க வேண்டியதில்லை. யாரும் போய் பாதாளத்திலேருந்து அவரை கூட்டிகிட்டு மேலே கொண்டு வர வேண்டியது கிடையாது. எனக்கு தான் டைரக்ட் லைன் இருக்குதாக்கும், நான் போட்டவொன்னே அவர் வருவாராக்கும், நான் கேட்டவொன்னே கொடுப்பாராக்கும், எங்கிட்ட வந்தால் நான் அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், நான் அவர்கிட்ட வாங்கி தரேன், இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. பாருங்கள், ஏன்னு சொன்னால் அவரை இறங்கி வர பண்ணுகிறவன் யார், ஏறி வர பண்ணுகிறவன் யார், பாதாளத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வர பண்ணுகிறவன் யாருன்னு சொல்கிறது இல்லையா விசுவாசம். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் அப்படியே வருது பாருங்கள். 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். விசுவாசம் என்ன சொல்லுகிறது என்றார் அப்போஸ்தலன் பவுல். இப்படி சொல்கிறது இல்லை. எப்படி சொல்கிறது இல்லை? வானத்திலிருந்து அவரை இறங்கி வர பண்ணுகிறவன் யார், பாதாளத்திலிருந்து அவரை ஏறி வர பண்ணுகிறவர் யாருன்னு சொல்கிறது இல்லையா. அப்போ அப்படி சொல்கிற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லைன்னு தெரிஞ்சுங்க, வேற ஏதோ இருக்குது. அப்படி சொல்கிறது இல்லை விசுவாசம். விசுவாசம் என்ன சொல்லுகிறது அதையும் சொல்கிறாரு. 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, விசுவாசம் என்ன சொல்லுகிறது, நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த விசுவாச வார்த்தை உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. எவ்வளோ சமீபமாக இருக்கிறது? அது உங்களுடைய வாயிலும் உங்களுடைய இருதயத்திலும் இருக்கிறது. நீங்கள் இயேசு ஆண்டவர் என்று உங்கள் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோர் எழுப்பினார் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹலோ, எல்லாம் என்ன பார்க்குறாங்க, நான் தான் சொல்கிறேன் இதுன்னு. பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்காரு, நான் சொல்கிறதில் கொட்டேஷன் அப்படியே. ரோமர் 10ஆம் அதிகாரம் 6லேருந்து 9 வரைக்கும் இப்போ தான் சொல்லி முடித்தேன். அவர் சொல்கிறாரு, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. அப்படின்னா என்ன சொல்கிறார், நான் பிரசங்கிக்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை, ஆதியில் வானத்தையும் பூமியும் உண்டாக்குச்சே அந்த வார்த்தை மாதிரி வல்லமை உள்ள வார்த்தை, உருவாக்கக்கூடிய வார்த்தை, காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடிய வார்த்தை. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை, விசுவாச வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். வார்த்தை என்ன பேர் சொல்லி அழைக்கிறார் பாருங்க, விசுவாச வார்த்தைன்னு சொல்றாரு. ஏன்னா